ஸ்ரீனிவாச ராமானுஜன் உலக புகழ்பெற்ற கணித மேதை. ஆனால் அவரின் வாழ்க்கையின் பின்னால் இருந்த மிகப்பெரிய சக்தி அவரது பக்தி. ராமானுஜன் சிறு வயதிலிருந்தே நாமக்கலில் உள்ள நாமகிரி தாயாரை ஆழமாக நம்பினார். அவர் கண்டுபிடித்த பல கணித சூத்திரங்கள் தன் அறிவால் மட்டுமில்லை, தாயார் அருளால் வந்தவை என்று அவர் நம்பினார். ராமானுஜன் பலமுறை கூறியிருக்கிறார், நாமகிரி தாயார் என் கனவில் வந்து கணித சூத்திரங்களை காட்டுவார் என்று. ராமானுஜம் உறங்கும் போது ஒரு சிவப்பு திரை தோன்றுவது போலவும் அதில் ஒரு தெய்வீக கை சிக்கலான சூத்திரங்களை ஃபார்முலாஸ் எழுதுவது போலவும் காட்சி தெரியும் என்கிறார். தேவியின் அருள்வாக்காக சிக்கலான கணித சூத்திரங்கள் அவர் கண்முன் விரியும். அவர் விழித்தெழுந்து உடனே அதை தாளில் குறித்துக் கொள்வாராம். பின்னர் அந்த சூத்திரங்கள் உலக கணித அறிஞர்களையே ஆச்சரியப்படுத்தியது. இதெல்லாம் வெறும் தற்செயல் அல்ல, ஆழ்ந்த பக்தியின் வெளிப்பாடு. அவருக்கு கணிதம் என்பது ஒரு பாடம் மட்டுமல்ல, அது தெய்வ அருளின் வெளிப்பாடு என்று அவர் நம்பினார். கடவுளின் எண்ணமில்லாத சமன்பாடு எனக்கு அர்த்தமில்லை என்று ராமானுஜன் சொன்னதாகவும் கூறப்படுகிறது. அதனால் தான் இன்று வரை பலர் ராமானுஜனை ஒரு கணித மேதையாக மட்டுமல்ல, தெய்வ அருள் பெற்ற ஆன்மீக மனிதராகவும் நினைக்கிறார்கள். அவரது வாழ்க்கை நமக்கு சொல்லும் உண்மை என்னவென்றால், உண்மையான பக்தி இருந்தால் அறிவும் சாதனையும் தானாக வந்து சேரும். நாமும் தெளிவான அறிவையும் ஆழ்ந்த ஞானத்தையும் பெற ராமானுஜம் போற்றிய இந்த நாமகிரி தாயாரின் மந்திரத்தை தினமும் ஜபிப்போம். காயத்ரி மந்திரம். ஓம் நாமகிரிய வாசின்ய வித்மஹே மகாலக்ஷ்மியை சதீமஹி தன்னோ தேவி பிரசோதயாத். ஸ்தோத்திரம். ஸ்ரீ வித்யா மந்திர ரத்ன பிரகடித விபவா ஸ்ரீ சுபலாபூர்ண காம சர்வேச பிரார்த்திதா சகல சுரநூத சர்வ சாம்ராஜ்ய தாத்ரி லக்ஷ்மி ஸ்ரீ வேத கர்ப்பா விதுரது மதிசா விஸ்வ கல்யாண பூமா விஸ்வக்ஷேமாதம் யோக விமல குணவதி விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்தாம்.